காய்ஸ் ஆகஸ்ட் 13 வெற்றி தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டிவிகே கவர்மெண்ட் ஒரு இன்வெஸ்டர் மீட்டப் வந்து நடத்தியிருப்பாங்க. அந்த மீட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டேஸ்ல வந்து 1,00,000 crore வந்து இன்வெஸ்ட்மென்ட் டார்கெட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு அதாவது 15த் அன்னைக்கு வந்த ஆர்டிக்கல் வந்து 67,452 கோடி வந்து சைன் அப் பண்ணியிருக்காங்க. 97 ஒப்பந்தங்கள் மூலமா சைன் அப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதை எடுத்துட்டு போய் ட்விட்டர்ல ஒரு ஃபேக் அலிகேஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. 1,00,000 crore இன்வெஸ்ட்மென்ட் தானே டார்கெட் சொன்னீங்க. இது 67,000 கோடி தானே. பேலன்ஸ் 33,000 கோடி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் அலிகேஷன் வந்து வைக்கிறாங்க. ஃபேக்ட் என்னங்கிறத செக் பண்ணாமலே அந்த அலிகேஷன் வந்து அவங்க வந்து எப்படி இவ்வளோ பப்ளிக்கா வந்து சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியல. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, 67,000 கோடி 97 ஒப்பந்தங்கள் அதாவது அன்னைக்கு நடந்தது. அதாவது 13ஆம் தேதி நடந்தது. அதுல வந்து அந்த எம்ஓயு எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க கவர்மெண்ட் டிவிகே கவர்மெண்ட் கூட. அதுக்கு பேலன்ஸா இருக்கிற அந்த 33,000 crore வந்து இந்த 100 டேஸ்லயே வந்து அவங்க ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டாங்க. இந்த பேலன்ஸ் 67,000 கோடி மட்டும் தான் 13ஆம் தேதி வந்து சைன் பண்ணி அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக்ட் என்னங்கிறத வந்து செக் பண்ணாம, ஒரு ஃபேக் அலிகேஷன்ஸ் வந்து ப்ரொபகண்டா பண்றதுக்காகவே நெறைய பேர் வந்து சுத்திட்டு இருக்காங்க.